கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுக்கே மகிமை. இன்றைய ஆசீர்வாதமான தேவ வார்த்தை, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும். ஏசாயா 61 அதிகாரம் 7 வசனம். இந்த வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் இரண்டத்தனையான பலனை உங்களுக்கு தந்து இந்த 8ஆம் மாதம் முழுவதுமாய் ஆசீர்வதிக்கப் போகிறார். பிரியமானவர்களே, இங்கு வெட்கப்பட்ட இடங்களில் உங்களுடைய தலை நிம்மரும்படியாக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போகவில்லை என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் இந்த 8ஆம் மாதம் முழுவதும் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்க. இந்த வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை தந்து தேவனாகிய கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார், மேன்மைப்படுத்துவார். சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ வெட்கப்பட்ட சூழ்நிலை போல இருந்தது. ஆனால் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள், வைராக்கியம் பாராட்டினார்கள். அவர்களை தேவனாகிய கர்த்தர் பாபிலோனிலே உயர்த்தி வைத்தார் என்று பார்க்கிறோம். அவனமாகவே உங்களுக்கு மேன்மை உண்டாகும். உங்களை வெட்கப்படுத்தின ஜனங்கள் மத்தியிலே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இரட்டத்தனையான பலனை தந்து ஆசீர்வாதத்தை தந்து தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளை அனுதினமும் கேட்கவும் பார்க்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த 8ஆம் மாதம் முழுவதும் தேவன் உங்களோடு கூட இருப்பார். காட் பிளஸ். ஆமென்.